Hello everyone. நம்ம இந்த வீடியோல 3 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், அப்புறம் டிவைட் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முதல் வீடியோல நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா பேசிக்கா அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கான ரூல் எப்படி யூஸ் பண்றது ப்ளஸ் அந்த ரூலை பேஸ் பண்ணி 2 நம்பர்ஸை நம்ம எப்படி அந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் நம்ம பேசிக் வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 7 + ப்ராக்கெட்டில் -5 கொடுத்துருக்காங்க +12 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை நம்ம முதல் ரிமூவ் பண்ணணும். ஜென்ரலாக ப்ராக்கெட் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் தான் ப்ராக்கெட். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ப்ராக்கெட் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ப்ளஸ் ப்ராக்கெட்னா இன்ட்டு, இங்கே என்ன இருக்குது மைனஸ். இந்த ப்ராக்கெட்டை முதல் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ப்ளஸ் ப்ராக்கெட்னா இன்ட்டு மைனஸ் இருக்கா. அப்போ இதோட ஆன்சர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா நமக்கு மைனஸ்ன்னு வந்தது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், என்னது 7. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மாறிடுச்சா. ஸோ அந்த மைனஸை எழுதிடும். அப்போ இந்த ப்ளஸ்ஸையும் ப்ராக்கெட்டு மைனஸ் எல்லாம் சேர்ந்தது என்ன வந்துச்சு, ஃபைனலாக ஒரு மைனஸ்ன்னு வந்துடுச்சு. அப்புறம் 5 எழுதிடும், ப்ளஸ் 12 எழுதிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 3 நம்பர்ஸ் இருக்குது. ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா 7க்கு முன்னாடி எந்த சிம்பிள் இல்லைன்னா அது ப்ளஸ் தான். அப்போ 2 ப்ளஸ் இருக்கா, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், 7 + 12 என்ன வரும், 19 வந்துடுமா. ஸோ 19 இங்கே இருக்க -5. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஒரு ப்ளஸ்ஸு, அதாவது 19 முன்னாடி ப்ளஸ் தானே. ப்ளஸ்னால் ஜென்ரலாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அது ப்ளஸ்ஸு தான். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அந்த சைன்லாம் எடுத்துடணும். சப்ட்ராக்ட் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மைனஸ்லாம் விட்டுணும். ஜஸ்ட்டு 90லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், நமக்கு 14 எழுதணும். எழுதிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டில் ப்ளஸ். அப்போ அதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு தான் வரும். அப்போ ஆன்சர் 14 தான் இதோட ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தாவே கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும். 19லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம், 14. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர் என்ன இருக்குது 19, அதோட சிம்பிள் ப்ளஸ் இருக்கனால +14 எழுதிட்டோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். -10 இது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க, +14 -5. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் இருந்தது. ஸோ ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ்ன்னு எடுத்தோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதை ப்ளஸ்ஸு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்னா இன்ட்டு. அப்போ இது ரூல் எப்படி இருக்குது, ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்னா இன்ட்டு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் என்ன பார்த்தோம், ரூல் மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும், ஃபைனலாக இந்த ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் மைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு சிம்பிள் மைனஸ் மட்டும் போட்டால் போதும். அப்போ என்ன வரும், -10ன்னு எழுதிடுறோம், +14 -5. ஸோ உங்களுக்கு புரியிருக்காத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், இது ரெண்டையும் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் சைன் இருக்குது பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் சேம் சைனாக இருக்கா, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா, 2 மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். இங்கேயும் -10 இருக்குது, இங்கேயும் -5 இருக்குது. 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண என்ன வரும், 10ஐயும் 5 ஆட் பண்ணால் 15 எழுதிடணும். 15 எழுதிட்டு ரெண்டுலேயும் மைனஸ் இருந்ததுன்னா காமனாக ஒரு மைனஸ் ஃப்ரண்ட்டில் எழுதிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 14 +14 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். இங்கே பார்த்தோம் ப்ளஸ்ஸு மைனஸ், அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ். இந்த மாதிரி 2 ஆப்போசிட் சிம்பிள் வந்தாவே கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். 15 பெரிய நம்பராக, 15லேருந்து 14 மைனஸ் பண்ண என்ன வரும், நமக்கு 1ன்னு வந்துடும். அதை எழுதிட்டு 2ல் எது பெரிய நம்பர் 15, அதோட சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ். அப்போ அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுறதும். அப்போ இதோட ஆன்சர் என்னது, -1 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு. 3 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா -20 -15 -25. இங்கே என்னென்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இல்லாமல் இப்படியும் கூட கொடுப்பாங்க. டைரெக்டாக ப்ராக்கெட்டே இல்லாமல் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் இந்த 2 நம்பர் மட்டும் பார்க்குறோம். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், கண்டிப்பாக 2 மைனஸ் வந்தால் என்ன பண்ணும், 2 நம்பர்ஸ் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். கரெக்டாக கண்டிஷன். 2ஐயும் ஆட் பண்ணி நமக்கு என்ன வரும், 35 வரும். காமனாக மைனஸ் ஃப்ரண்ட்டில் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது, -25 இருக்குது. அகெயின் இதே மாடல் தான். 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி 2 மைனஸ் இருந்தாவே கண்டிப்பாக என்ன பண்ணும், இந்த 2 நம்பர்ஸ் என்ன பண்ணும், ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 60 வந்துடுமா. ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தால் காமனாக ஒரு மைனஸ் எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ -60 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் வச்சு பார்க்கலாம். -3 இன்ட்டு -2 இன்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது நமக்கு. நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு பார்த்தோம். அதெல்லாமே 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இங்கே 3 நம்பர்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், முதல் சைன்ஸ் எல்லாம் எடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு சிங்கிள் சைனை மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தனியாக எடுத்து எழுதுகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த 2க்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பர்ஸில் கூட சைன் மட்டும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வருது? ப்ளஸ்ன்னு வருதா? அந்த சிம்பிள் எடுத்துக்கிறேன். வந்த ஆன்சர் ப்ளஸ்ஸு இன்ட்டு இங்கே ஒரு ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் ஃபைனலாக என்ன வந்துடுது? ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த சைனுக்கு வந்து 3 சைன்ஸ் இருக்கா. அப்போ ஃபைனலாக என்ன சைன் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்பர்ஸ் மட்டும் தனியாக மல்டிப்ளை பண்ணினா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படி ப்ளஸ்ன்னு எழுதிட்டேன். இதோட டோட்டல் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் ப்ளஸ். அப்போ ஃபைனலாக இதோட ஃபைனல் சிம்பிள் என்ன வந்துருச்சு நமக்கு? ப்ளஸ்ன்னு வந்துருச்சா. ஸோ ப்ளஸ் தான் நமக்கு ஃபைனல். இப்போ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 இன்ட்டு 2 6, 6 இன்ட்டு 5 30. அப்போ ப்ளஸ் 30. இது எப்படி எழுதலாம்? 13 எழுதலாமா? கொஸ்டின் நம்பர் 5 7 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே -4 இன்ட்டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் இருக்கா ஃப்ரண்ட்டில். ஸோ ப்ளஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோமா, அதில் சைன் மட்டும் பார்க்குறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு என்ன வரும் நமக்கு ஆன்சர்? மைனஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 3க்கு முன்னாடி என்ன இருக்கும்? ப்ளஸ்ஸு தான் இருக்கும். சிம்பிள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ப்ளஸ்ஸு தான். அப்போ ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்? மைனஸ்ன்னு பார்த்தோம். அப்போ ஃபைனலாக இதோட ஆன்சருக்கு முன்னாடி என்ன வரும்? மைனஸ் வரும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 7 இன்ட்டு 4 என்னது? 28. 28 இன்ட்டு 3 என்ன வரும்? 84. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? -84 தான் இதோட ஆன்சர். -5 இன்ட்டு -2 இன்ட்டு -6. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே வந்து ஃப்ரண்ட்டில் மைனஸாக இருக்குது. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் நமக்கு? அதை எழுதுகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த 2 நம்பர்ஸோட சிம்பிள்ஸ். அப்போ என்ன வரும்? ப்ளஸ்ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஆன்சர் இன்ட்டு அந்த இன்ட்டு எழுதியிருக்கேன். இதோட சிம்பிள் என்னது? மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் முன்னாடி என்ன வரும்? சைன் மைனஸ் வந்துடும். இப்போ நம்ம நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 5 இன்ட்டு 2 என்னது? 10. 10 இன்ட்டு 6 60. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? -60 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஷன் பேஸ் பண்ண நம்ம சம் எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் -32 டிவைடட் பை 4 டிவைடட் பை -2. இப்போ இதுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும்? 32 டிவைடட் பை 4 இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி பண்ணோம்? இப்போ சப்போஸ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 32 டிவைடட் பை 4 இருந்ததுன்னா அதை ஃப்ராக்ஷனாக மாத்திரம்னா 32 பை 4ன்னு எழுதலாம். 1 4s are 4, 8 4s are 32. அப்போ ஃபைனல் ஆன்சர் 8ன்னு எழுதிடலாம். இங்கே 3 இருக்கா. அப்போ நம்ம டிவிஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்டாகவும் மாற்ற முடியும். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் சிம்பிள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மாதிரி டிவிஷன்லேயும் ஃபைனலாக என்ன சிம்பிள் வருமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் டிவைடட் பை 4க்கு முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. நம்ம டிவிஷன் ரூல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா, மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ்னால் என்ன வரும்? கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். அதை எழுதிட்டோம். இந்த ஆன்சர் இங்கே எழுதிக்கிறேன். இந்த ஆன்சர் டிவைடட் பை இன்னொரு டேர்ம் இருக்கா? என்னது? மைனஸ் இருக்குது. மைனஸ் டிவைடட் பை மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு வரக்கூடிய ஆன்சர் நமக்கு எதில் வரப்போகுது? ப்ளஸில் தான் வரப்போகுது. ஸோ இதை நான் தனியாக இங்கே வச்சுக்கிறேன். இங்கே இருக்கட்டும், ப்ளஸில் இருக்குது. இப்போ நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணுறப்ப 3 நம்பர்ஸாக இருக்கா. இதை ப்ராடக்டாக மாற்றலாம். எப்படின்னா இந்த சைன்லாம் விட்டுருங்க, 32 மட்டும் எழுதிக்கிறேன். டிவிஷன் சிம்பிளை நம்ம ப்ராடக்ட் சிம்பிளாக மாற்றிட்டு இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 4 மேலே இருக்குது, ரெசிப்ரோக்கல்னால் கீழே வந்துடும். அப்போ எப்படி எழுதும்? ரெசிப்ரோக்கல்னால் 1/4ன்னு எழுதணும். அவ்வளோதான். டிவிஷனை ப்ராடக்டாக மாற்றினோம்னா அதுக்கு அடுத்த சிம்பிளுக்கு அடுத்து இருக்க நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும். அதே மாதிரி இந்த டிவிஷனை ப்ராடக்டாக மாற்றுறேன், நம்பரை ரெசிப்ரோக்கலில் எழுதுறேன். சைனெல்லாம் நம்ம விட்டுருங்க, ஏன்னா ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சோம் நமக்கு ப்ளஸில் தான் வரப்போகுது. இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 4 டேபிள்ஸ் பாருங்கள். 1 4s are 4, 8 4s are 32. அகைன் 2 tables, 1
1 2s are 2, 4 2s are 8. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது? ஏற்கனவே ப்ளஸ்ன்னு போட்டிருக்குமா? அப்போ +4 தான் இதோட ஆன்சர். அப்போ எப்படி எழுதலாம்? 4 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். -72 divided by -8 again divided by -3. இங்கே எல்லாமே மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ் டிவைடட் பை அகைன் மைனஸ், மைனஸ் டிவைடட் பை மைனஸ் எழுதிட்டேன். அப்போ இதோட ஆன்சர் வந்துச்சு ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. அது எழுதியாச்சு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த அகைன் இருக்கா? அப்போ என்ன வரும்? ப்ளஸ் டிவைடட் பை இங்கே மைனஸ். அப்போ ஃபைனலாக என்ன வரும்? ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ்னால் நமக்கு தெரியும் ஆன்சர் மைனஸில் தான் வரும். அப்போ ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் மைனஸ். இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் இந்த லாஜிக்கில் மாற்றுங்க. எப்படி எழுதலாம்? இந்த 72வை நம்ம அப்படியே எழுதிக்கிறேன். டிவிஷனை ப்ராடக்டாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம், சைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இதோட ஆன்சர் நமக்கு மைனஸில் தான் தெரிஞ்சிருச்சு. 8 ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/8, 3 ரெசிப்ரோக்கல்னா 1/3. டேபிள் பாருங்கள், 1 8s are 8, 9 into 8 72. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 3s are 3, 3 3s are 9. அப்போ ஆன்சர் ஃப்ரண்ட்டில் மைனஸ் எழுதுன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்தது 3. அப்போ -3 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.